வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். காசா முதல் அணுகுண்டு வரை ஐநாவில் ஒலித்த குரல்கள். ஈரான் எப்போதும் அணுகுண்டை உருவாக்க முயலவில்லை, இனியும் முயற்சிக்காது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீதான போரை தொடரவே ரஷ்ய அதிபர் புட்டின் விரும்புகிறார். ஐரோப்பாவிற்கும் இந்த போரை விரிவுபடுத்த அவர் நினைக்கிறார் என்று யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் காசாவில் இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது, இஸ்ரேல் நடத்தியுள்ளது ஒரு படையெடுப்பு என்று துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் இதில் கலந்து கொண்ட சிரியா அதிபர், உலக நாடுகளிடையே சிரியா தனது இடத்தை மீட்டெடுத்து வருகிறது, எங்கள் நாட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு காரணமாக அனைவரையும் நீதியின் முன் கொண்டு வருவேன் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் கருத்து தெரிவித்த கொலம்பியா அதிபர், கரீபியனின் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் உரையாற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நுழைந்த போது அவரது உரையை புறக்கணித்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். மேலும் ஐநா சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர், பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது முட்டாள்தனம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம், பிற நாடுகள் இதை அங்கீகரித்து இருப்பது அவமானம் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமரை ட்ரம்ப் காக்க வைத்தாரா? ஐநா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டின் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசினார். பாகிஸ்தான் பிரதமரும் அந்நாட்டின் ராணுவ தளபதியும் சிறந்த நபர்கள் என ட்ரம்ப் புகழாரம் சூட்டினார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு, சர்வதேச அரசியல் சூழல், வர்த்தகம் உட்பட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்பிற்கு முன் பாகிஸ்தான் பிரதமரையும் ராணுவ தளபதியையும் ட்ரம்ப் அலுவலக பணிகள் காரணமாக 30 நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்க வைத்ததாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. காசா முழுவதும் ஒலிபெருக்கி நெத்தன்யாகு உத்தரவு. ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவின் ஐநா பொதுசபை உரையை ஒலி மற்றும் ஒளிபரப்பு செய்ய காசா முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் ஒலிபெருக்குகளை நிறுத்தி வருகிறது. இதன் மூலம் நியூயார்க்கில் இடம்பெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தொடரில் காசா மக்கள் தொடர்பாக நெத்தன்யாகு ஆற்றப்போகும் உரையை செவிமடுக்க செய்யவே இந்த ஏற்பாடு. ஆசை காட்டும் வாக்குறுதிகள் மற்றும் நலன்புரி உதவிகள் மூலம் காசா மக்களை மூளைச்சலவை செய்ய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் இணைந்து செயற்படுத்தும் உத்தி இதுவென ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் 12 நாள் போரின் போது ஈரான் மக்களுக்கு நெத்தன்யாகு இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் மற்றும் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி மூளைச்சலவை செய்ய முயற்சித்தார். எனினும் ஈரான் மக்கள் அதற்கு அசரவும் இல்லை, கால் பாதனிக்கும் கணக்கெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.